பொதுவெளியில் ஒரு பெண்ணை குறித்து எப்படி நீங்க குறிப்பிட்டு பேசலாம்? அதுவும் குறிப்பா விஜயுடன் சட்ட ரீதியாக எந்த உறவும் இல்லாத, எந்த தொடர்பும் இல்லாத ஒரு பெண்ணை பத்தி எப்படி நீங்க பொதுவெளியில இப்படி விஜய் கூட இணைச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு வகையில சரி, அவங்களுடைய பார்வையில சரின்னே வச்சுக்கிட்டா கூட நான் இதை கண்டிக்கவில்லை. நயினார் நாகேந்திரன் ஏன் பேசுறாரு? அதுதான் கேள்வி. இப்போ நயினார் நாகேந்திரன் எதை வச்சு பேசுறாரு, ஏன் பேசுறாரு? வெளியான புகைப்படங்கள், இதை வெளியிட்டவர் யாரு? விஜய் அல்ல, த்ரிஷா. த்ரிஷா தான் தான் விஜயோடு இருக்கிற படங்கள், விஜய் தன்னுடைய நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிற படங்கள், விஜயுடன் தான் பயணித்த படங்கள், விஜயுடன் அந்த லிப்ட்ல ஒன்றாக இருந்த படங்கள், விஜயுடன் காரில் பயணித்த படங்கள், இது எல்லாத்தையும் வெளியிட்டது யாருன்னா த்ரிஷா தான். வேற யாரும் ரகசியமா ஸ்பை வச்சு அதெல்லாம் வெளியிடுற. இதை வெளியிடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கும். நீங்க என்னதான் அரசியல் நாகரிகம் புண்ணாக்கு இதெல்லாம் சொன்னா கூட இந்த கேள்வி எல்லார் மனசுக்குள்ள இருக்கும். சோ நீ பொதுவெளிக்கு தலைவராயிட்ட மக்களுக்கு சேவை பண்றேன்னு சொல்ற, எனக்கு இழப்பதற்கு ஒண்ணு இல்லை, நான் என்கிட்ட இவ்வளவு கோடியை விட்டுட்டு வர, இப்படி எல்லாம் டைலாக் விடுறல. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை வெளியே சொல்லிடணும். உனக்கு மனைவி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, இது இருக்கா இல்லையான்றதை சொல்லிடணும். அல்லது இந்த மாதிரி தொடர்புகள் இல்லாம இருக்கணும். இது பொது வெளியில் தெரியாமையாவது இருக்கணும். இதுதானே நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த மாதிரியான ரகசிய உறவு இருந்தா அந்த ரகசிய உறவு நிச்சயமாக லேச கசிஞ்சா கூட மிக கடுமையான விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் கேலிக்கும் உள்ளாகும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க நயினார் நாகேந்திரன் திட்டத்துல என்ன பிரயோஜனம் இருக்கு? நயினார் நாகேந்திரன் பொறுப்பானவரா அல்லது நாகரிகமானவரா இல்லையா, நல்லவரா கெட்டவரா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நயினார் நாகேந்திரன் பேசுறது எதை வச்சு பேசுறாரு? வெளியில் வருகிற செய்திகள், பார்க்கிற படங்கள், கசிகிற தகவல்கள், இதெல்லாம் என்ன கண்ணை மூடிக்கிட்ட கடந்து போவாங்க? எல்லோருமே அதை பார்ப்பாங்க. அதுவும் அரசியல் தலைவராயிட்டு பாஜக எனக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அவர் என்ன கூட்டு குளிப்பாட்டி கொஞ்சுவாரா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். எதிராக வாய்ப்பு கிடைக்கும், இவனை போட்டு டேமேஜ் பண்ணோம், இமேஜை காலி பண்ணோம், அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்? அப்படிதான் அரசியல் களத்துல அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அதுல ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கருதி இதை விட்டுருணும், இதை பேசக்கூடாது. யார் பேசாம விட்டாங்க? ஆனா பேசுறீங்க இல்ல. அதைத்தான் த்ரிஷா விஷயத்துல, விஜய் விஷயத்துல மற்றவங்களுக்கு பேசுவாங்க. அப்போ அதற்கு வாய்ப்பு தராமல், அதற்கு இடமளிக்காமல் நீங்க நான் இப்படித்தாங்க, இதுதான் என்னுடைய லைஃப், பர்சனல் லைஃப், எனக்கு இவ்வளவு தாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாங்க இப்படித்தான், அப்படியாவது நீ சொல்லணும் அல்லது அப்படி காட்டணும். அப்பதான்